நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதி கேட்ட பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு அருகில் தான் கேட்டிருந்தோம். அது ஒரு வாகன நெருக்கடி இல்லாத ஒரு இடம். அங்கே பார்த்துருந்தா ஒரு 200-300 பேர் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த சாலை மேலே ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே பார்க்குற அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறீங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினரே வந்து வாங்க தாராளமாக உங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிங்க, எங்களுக்கான மனுவை கொடுங்க, நான் பரிசீலனை பண்ற விவசாயிகளுக்கு நான் என்ன வேணும் பண்ணித்தரேன்னு கூறிய இந்த நிலையில காவல்துறை வந்து திடீர்னு இந்த முடிவை மாற்றி இருக்கிறாங்க. சரி, நாங்க இப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு மனு கொடுக்கணும். இங்கிருந்து நாங்க இப்படி ஊர்வலமா சென்றோம்னா எப்படி நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? அல்லது எங்க நெருக்கடி காரணமா நாங்க சாலையை மறியல் பண்ண என்ன பண்ணுவீங்க? எனவே தயவு செஞ்சு நாங்க எந்த முடிவு எடுக்கிறாங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இது மாதிரி தேவையில்லாத இடங்களை தேர்வு பண்ணி விவசாயிகளை கொண்டு வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே டிச்சுக்குள்ளையும் தள்ளி இருக்கிறீங்க. இதையெல்லாம் விவசாய மேல கூடிய இந்த வன்மத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேர்தலில் மிகச் சிறப்பா சொன்னீங்க. எப்படி இது வாக்குறுதி இல்ல, நான் உத்தரவாதம் தர அப்படின்னீங்க. இப்ப அந்த உத்தரவாதம் எங்க போச்சு? நாங்க வந்து ஏதோ கடன் வாங்கி எங்க வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ செலவு பண்ணிட்டு தள்ளுபடி கேட்கல. நாட்டு மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இயற்கை சீற்றத்தினால் விலை இல்லாமை, உற்பத்தி பெருக்கம் இல்லாமை, பல காரணங்களால கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம். இந்த சமீபத்தில் வந்த சூறாவளி காற்றினாலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடன் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லி அறிவிச்சீங்க. உங்களுடைய மாற்றத்தை விரும்பி லட்சக்கணக்கான விவசாயிகள், உங்களுக்கு வாக்களித்த விவசாயிகளை இப்படி நடு வீதியிலே நடு தெருவில் நின்று போராட வைத்திருப்பதுதான் உங்கள் மாற்றமா என்பதை நீங்கள் முதலில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து ஒரு சின்ன ஒரு விவசாயிகள் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கருத்தோ எதுவுமே வந்து வேளாண் துறை அமைச்சர் சொல்லல. ஏன்னா அவருக்கு வேளாண்மை துறை பத்தி சம்பந்தமே இல்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இனிமே நம்ம புதுசா வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணு கேட்கல. இதே 2006 திமுக அரசு 7000 கோடி விவசாயிகள் பெற்ற அத்தனை கடனை முழு தள்ளுபடி செய்தாங்க. அதுக்கு பின்னால் அதிமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த அம்மையார் அவர்கள் ஏறக்குறைய 5000 கோடி தள்ளுபடி செஞ்சாங்க. இப்ப இந்த கொரோனா காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11,000 கோடி தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு நாங்க வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இயற்கை பேரிடர் வருது, சம்பந்தமில்லாத நோய் தாக்குதல், உற்பத்தி குறைவு வருது. இதை கருத்தில் கொண்டுதான் நம்ம வந்து கடன் தள்ளுபடி கேட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. வந்த விதத்திலேயே வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தரேன்னு கேட்டீங்க. நாங்க உங்கள்கிட்ட இலவசத்தையும் கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து விலையை நாங்க வைக்கிறதுக்கு நீங்க விடுறதே இல்ல. இப்ப என்னன்னா எங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு நாங்களே விலையை நிர்ணயம் செய்வோம். எங்களுடைய இந்த கோரிக்கைக்கு நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களிடம் பிச்சை எடுக்கவே மாட்டோம், இந்த கடன் தள்ளுபடியை கேட்க மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விவசாயி வந்தாங்க கடன்ங்கிறாங்க, தள்ளுபடிங்கிறாங்க. எந்த கடனை ஏன் தள்ளுபடி கேட்டோம்? நீங்க நெல்லுக்கு என்ன விலை கொடுக்குறீங்க? நீங்க தான் நிர்ணயிச்சுக்கிறீங்க. இயற்கையோட போராடுறோம். நாங்க நெல்லை உற்பத்தி வரைக்கும் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நீங்க சொல்ற விலைக்கு என்னால விற்க முடியும். இடையில இயற்கை பேரிடர் போன்ற பிரச்சனைகள் வந்தா அந்த நெல்லுக்கு என்ன விலை நிர்ணயிக்கணும் விவசாயிகள் முடிவு பண்ணணும். ஆனா அப்படி விடுறதுலயே நீங்க. எனவே இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளை, இந்தியாவில் அதிகமான மக்கள் செய்யக்கூடிய ஒரே தொழில் இந்த வேளாண் தொழில். எனவே இந்த தொழிலை காப்பாற்றவும், தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவில் இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் ஏர்முனை இளைஞரணி மற்றும் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக கோட்டையை நோக்கி பெரும் முற்றுகை போராட்டத்தை அறிவிப்போம் என்பதையும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் ஆரம்ப போராட்டம். ஏதோ 50 பேர் 100 பேர் வந்தாங்க போராடினாங்கிறது கிடையாது. இதுதான் ஆரம்ப விதை. தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டமன்ற ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு முன்னாலும் போராட்டம் நடத்திய தீர்வோம். அதற்குள் நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் பெரும் படையை திரட்டிக் கொண்டு கோட்டையை முற்றிவிடுவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.